1301 தொகையை A மற்றும் B இருவரிடையே பிரித்து கொடுக்க வேண்டும். 7 வருடங்களுக்கு பின் A இன் தொகை 9 வருடங்களுக்கு பிறகு B இன் தொகைக்கு சமமாக இருக்க வேண்டும். வட்டியானது ஆண்டு கூட்டு வட்டி வீதத்தில் 4% கணக்கிடப்படுகிறது எனில் B இன் தொகை என்னன்னு கேட்டாங்க. சரிங்களா? இது சமீபத்தில் நடந்த குரூப் 4 எக்ஸாமோட மாடல் கொஸ்டின் பேப்பர் மாரி இருக்குங்க இல்லையா? இது 2025 கேட்ட குரூப் 4 எக்ஸாம் மாதிரியே தான் இருக்குது. அந்த கொஸ்டின் பேப்பர் தான் இது. சரிங்களா? நம்பர் மட்டும் வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? பாருங்கள், இரு பகுதிகள் என்னென்னு எடுத்துங்கன்னா எக்ஸ்ன்னு எடுத்துங்க, இன்னொன்று இந்த தொகையிலேருந்து ஒன்று கழிச்சிங்க. சரிங்களா? இதுதான் இதோட ஆண்டுகள் 7, இந்த பார்ட்டோட ஆண்டுகள் 9. சரிங்களா? ரெண்டுத்துக்கும் எவ்வளோ வட்டி வீதம் கொடுத்துருக்காங்க? 4%. அப்படியே ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுங்கள். கூட்டு வட்டிக்கான ஃபார்முலா P(1 + R/100) ஹோல் பவர் n. சரிங்களா? இங்கே சமம்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அதனால தான் நான் சமப்படுத்திட்டேன், ஈக்குவல் பண்ணிட்டேன். இங்கே ஃபஸ்ட்டு பார்ட்டோட அசல் என்னென்னு எடுத்துக்கணும்? எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம். ரெண்டாவது பார்ட்டோட அசல் 1301 மைனஸ் எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம். சரிங்களா? இங்கே சப்ஸ்டிட் பண்ணிட்டேன். x × 1 + 4/100 ஹோல் பவர் 7, அப்புறம் 1301 மைனஸ் x × 1 + 4/100 ஹோல் ஸ்கொயர். சரிங்களா? சரி, ஹோல் 9 போட்டேன். இது என்ன ஆகும்னா, இது A/m/n ஃபார்மேட்டில் இருக்குங்களா? அதனால் என்ன பண்ணலான்னா கழிச்சிக்கலாம். அடுக்குகளை கழிச்சிக்கிட்டா என்னென்னு வந்துடும்? 2ன்னு கிடச்சிரும். இங்கே எக்ஸை மட்டும் வச்சிங்க. இது இந்தாண்ட போய்டும் இல்லையா? கழிச்சாச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள், x = 1301 மைனஸ் எக்ஸு. இது கிராஸ் மல்டிபிள் பண்ணால் 100, 104/100ன்னு வந்துடும் ஹோல் ஸ்கொயர். சரிங்களா? இது உள்ள அடித்தோன்னா 26, கீழே 25ன்னு வரும். 25னா 100, 26னா 101, 104. சரிங்களா? x = 1301 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு இதை விரிச்சு எழுதுனா 26 × 26, 25 × 25. இது இல்லாமா? இந்த 26 × 26 எவ்வளோ வரும்? 626, கீழே 625ன்னு வந்துடும். இந்த 625 இருக்கு இல்லையா? அடுத்த ஸ்டெப்பில் என்ன ஆகும்னா பெருக்கலாக வந்தாண்ட வந்துடும். 625 எக்ஸ்ன்னு வந்துடும். இங்கே 1301 இன்ட்டு, அதாவது இந்த 1660 உள்ளே பெருக்கிறாங்க. இது கூடயும் பெருக்கணும், இது கூடயும் பெருக்கணும். பெருக்கிட்டேன்னா அதுக்கப்புறம் 625 இங்கே மைனஸில் இருக்கிற 676 ஈக்குவலுக்கு அந்தாண்ட வரும்போது ப்ளஸில் வந்துடும். ஈக்குவல் டு 1301 இன்ட்டு 676. சரிங்களா? இதை ரெண்டுத்தையும் கூட்டினோன்னா 1301 எக்ஸ்ன்னு வந்துடும். இதை அப்படியே வச்சிங்க. நமக்கு எக்ஸோட வேல்யூ தான் வேணும். இதை அப்படி வச்சுக்கிட்டு இது பெருக்கல்ல இருக்கிற 1301 ஈக்குவல் அந்தாண்ட வரும்போது வகுத்தல் வந்துடுமா? ரெண்டு கேன்சல் பண்ணிட்டா என்னென்னு வந்துடும்? எக்ஸோட மதிப்பு 676ன்னு வரும். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க இங்கே? அதாவது ஏவோட மதிப்பு 676 கிடச்சிட்டு பியோட மதிப்பு தான் கேட்டிருக்காங்க. பியோட மதிப்பு நம்ம என்ன எடுத்துக்கோம்? 1301 எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம் இல்லையா? மைனஸ் எக்ஸு. அப்போ 1301லேருந்து மைனஸ் 676 கழிச்சிருங்க. என்னென்னு கிடைக்கிது? பியோட மதிப்பு 625. சரிங்களா? இந்தமாரி கணக்குகள் தாங்க இப்போ வர போகிற எக்ஸாம்லலாம் கேட்குறாங்க. அதனால் இதேமாரி கணக்குகளை நல்லா போட்டு கற்றுக்குங்க. தேங்க்யூ.